ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு சில ஐடியாலாம் வந்து எனக்கு தோணுச்சு. அந்த இதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இது பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் 9 மேலே போயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வந்திருக்கு. அதுக்கடுத்தும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து இந்த கேப் பார்டர் சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம நினச்சிருப்போம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா கேப் பார்டரு. ஸோ வந்து நேற்று பார்த்திங்கன்னா நல்லா ஹியூஜ் கேப்பை பார்த்து பார்த்திங்களா. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இது ஆனோன்னா நம்ம வந்து ட்ரேடு வந்து நம்ம வந்து போகணுன்னு தான் வந்து நமக்கு தோணும். ஸோ அந்த நேரத்தில் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நிஃப்டி சார்ட் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து நேற்று வந்து நான் போட்டுச்சு இந்த ட்ரெண்ட் லைன். ஏன்னா நேற்றோட இன்ட்ராடே மூவ்மெண்ட் இந்த இடத்துலலாம் நல்லா சப்போர்ட்டு. நேற்று நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கூட வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல ட்ரேடு போகக்கூடாதுன்ட்டு வந்து நம்ம சொன்னோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே ஏறி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா எப்போ நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்குன்னா 9:25க்கு. ஸோ அப்போது வந்து இந்த நிஃப்டி வந்து எப்படி இருந்திருக்குன்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் 9:15க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ 9:25க்கு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து வருது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட ப்ரீச்சே ஆகலை. இங்கேயும் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு, இங்கேயும் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. அது ப்ரீச் ஆயிடுச்சு அதுக்கடுத்து இதுனா கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த இது நல்லா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோன்ட்டு இதை நான் போட்டு வச்சுருந்தேன். அதை நான் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து எடுக்காமல் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி வந்து இது பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல இதாகிடுச்சின்ட்டு நம்ம வந்து விட்டுருப்போம். நம்ம வந்து ட்ரேடு வந்து நம்ம எடுத்திருந்தோம்னா அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிரும். ஸோ அதனால் வந்து நிஃப்டி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா வந்து பேங்க் நிஃப்டி அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடையில பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ ஏன் அங்கேருந்து பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்போது தான் வந்து நம்ம வந்து கம்பேரிட்டிவாக ஸ்டடி பண்ணும்போது அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிஃப்டி இங்கே சப்போர்ட் இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல ஏன் புட் ஆப்ஷன் வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் இங்கே வந்து இதாக இருந்தாலுமே ஏன் புட் ஆப்ஷன் போகக்கூடாதுங்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நிஃப்டி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸில் வந்து நம்ம வந்து கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ நிஃப்டியில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதாவது 9 பார்த்திங்கன்னா 86.7K செல்லர்ஸ் வந்திருக்காங்க. பட் ஆனால் -27 தான். ஸோ 60K பையர்ஸ் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேண்டில் தான் முக்கியமான கேண்டில். ஸோ இது தான் டிசைட் பண்ண போகுது வந்து நிஃப்டி எந்த பக்கம் போக போகுது அப்படின்ட்டு. இந்த இது வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே போனால் ஏன்னா இந்த இதோட இம்பேலன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா இப்போ நான் நல்லா வந்து பெருசு பண்ணி வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா செல்லருக்கு வந்து 40K இருக்குது, 45K இருக்குது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. ஸோ அதெல்லாம் எப்போ ப்ரீச் பண்ணுறானோ அப்போ வந்து செல்லர்ஸ்லாம் இன்வாலிட் ஆயிடுவாங்க, செல்லர்ஸ் வீக் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பாருங்களேன், இந்த இதில் வந்து இங்கே வந்து ஒரு லைன் இந்த கேண்டிலோட ஹையே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இதுவும் வச்சுக்கலாம், இம்பேலன்ஸையும் வச்சுக்கலாம். இந்த 45K இம்பேலன்ஸ் பிரேக் ஆகும்போதே வந்து நம்ம வந்து உஷாராக இருந்திருக்கணும்.
நம்ம இங்கே புட் ஆப்ஷன் போயிருந்தாலுமே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ப்ளஸ் வந்து அந்த கேண்டிலோட ஹையும் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி நல்லா க்ளோஸ் எடுத்திருக்கு. அதுக்கடுத்து இங்கே ஒரு இம்பேலன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இங்கே 9:40க்கு. ஸோ 2 பேரலாக வந்து செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் 2 பேரும் இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இம்பேலன்ஸ் அதெல்லாம் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். கரெக்ட், ஏன்னா இந்த லெவலுக்கு கீழே போக விட மாட்டாங்க. அங்கே ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே போவோம். நமக்கு இந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இது வரைக்கும் நான் என்னோடய வீடியோவில் சொல்லாதது பார்த்திங்கன்னா டெல்டா பார்ஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து இப்போ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்டாவோட இது நார்மல் கேண்டில் ஸ்டிக்கோட இது வந்து இது கிடையாது. இது பார்த்திங்கன்னா டெல்டா ஓடுது. ஸோ இப்போ இது வந்து எப்போல்லாம் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, செல்லர்ஸ்லாம் வந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வந்து கீழே போகும். பையர்ஸ் வந்துட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மேலே போகும். இது மூவிங் ஆவரேஜில் ஆல்ரெடி நம்ம சொன்ன கான்செப்ட் அதே இதுதான். ஸோ வந்து இந்த மூவிங் ஆவரேஜில் வந்து என்ன அந்த இதை தாண்டும் போது பார்த்திங்கன்னா வந்து பையர்ஸு வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம குயிக் ஸ்கேல்பிங் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9:35க்கு தான் பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோவில் இந்த இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இம்பேலன்ஸ் வச்சு பார்க்கும்போதே வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா ஹை டெல்டா கேண்டில் 9:25க்கு வந்திருக்கு, செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அதை தக்க வச்சுக்க முடியாமல் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு, டிசைடிங் பாயிண்ட்டு வந்து நிஃப்டியில். ஸோ அதே இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நடந்திருக்கு. இப்போ நான் இதெல்லாம் இது பண்ணிடுறேன். இங்கேருந்து பாருங்களேன், நல்ல சரியான ரிவர்சல் ரேட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீச்சே ஆகலை. இப்போ மறுபடியும் அவன் சப்போர்ட் எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து இதாக இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அவன் மறுபடியும் பார்த்திங்கன்னா அவன் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்திங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. நம்ம போட்டிருந்த ட்ரெண்ட் லைன்லாம் எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு வந்து நீங்கள் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் நல்லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைன்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ மறுபடியும் இந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்தால் ஆஸ் யூஷுவல் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதான் வந்து இங்கே டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல கூட நம்ம போயிருக்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 11:20. ஸோ 11:20க்கு நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோ பேங்க் நிஃப்டி இது வந்து போயிடலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அந்த பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த இம்பேலன்ஸ் வச்சு நம்ம பார்த்துருந்தாலுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இம்பேலன்ஸ் வச்சு பார்க்கும்போது இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த இது பார்த்திங்கன்னா ப்ரீச்சே ஆகலை. அவன் அதுக்கடுத்து வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கான். இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து இப்போ நார்மல் கேண்டில் ஸ்டிக்கில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து அவன் அங்கே வந்தது ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அங்கே வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏன்னா இந்த இதில் அந்த பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து அந்த டெல்டா பார்ஸ் வச்சு நம்ம பார்த்துருந்தோம்னா வந்து இன்னும் நல்ல ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து நான் வந்து அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:20ன்ட்டு நினைக்கிறேன். ஸோ 11:20 அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன்னா வந்து இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து பையிங் வந்திருக்கு. பையிங் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் மாதிரி வந்து போயிருந்திருக்கு. எப்போ இந்த இது பிரேக் ஆச்சோ அதுக்கடுத்து வந்து போயிடணும். ஸோ 11:20க்கு வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஹியூஜ் டெல்டா வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் அப்போ கூட வந்து நம்ம போயிருக்கலாம். அப்படி இல்லாட்டியுமே அட்லீஸ்ட் இந்த இதுக்குள்ளே இந்த மூவிங் ஆவரேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் கூட வந்து நம்ம போயிருந்துருக்கலாம். ஸோ 11:30 கூட போயிருந்தாலும் ஏன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெல்டாலாம் நல்லா மேலே ஏறி இருக்குது. ஈவன் 12:50 வரைக்கும்.
இங்கெல்லாம் பாருங்களேன். ஸோ இதுக்குள்ளே வந்து போனப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போயிருந்தாலுமே வந்து அதுக்கடுத்து டெல்டா நல்லா வந்து மேலே போயிருக்கு. 39,100 வரைக்கும் வந்து நல்லா போயிருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு முக்கியமான இது. ஸோ வந்து இந்த டெல்டா பார்ஸை வச்சுட்டு வந்து நம்ம வந்து வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து செல்லர்ஸ் எங்கே வரைக்கும் வராங்க, ஸோ பையர்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் வராங்கங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு இது. அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் விட்டுட்டு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு. ஸோ இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு இது பண்ண இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ பிரேக் அவுட் மாதிரியே தான் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் போட்ட ட்ரெண்ட் லைன்லாம் பாருங்களேன். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸு, மூணாவது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கும் 1 அந்த இடத்துல பிரேக் அவுட்டும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்ட்டு வந்து நம்ம பார்க்கணும் அந்த நேரத்தில். ஸோ வந்து நிஃப்டி வந்து அப்படி இருக்கும்போது பேங்க் நிஃப்டியோடதும் பார்க்கணும். ஸோ வந்து வந்து 1.25க்கு ஸோ 1.25க்கு வந்து நம்ம வந்து போய் பார்க்குறப்ப இப்போ அதே மாதிரி வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் அந்த இன்ட்ராடேக்கு உண்டான அந்த ட்ரெண்டை போடணும். இன்ட்ராடேக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த க்ரீன் கலர் இதை மட்டும் பாருங்கள், மற்றதை கூட வந்து நம்ம தூக்கி விட்டுறலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1.25க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு கிட்டேயே பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு தடவை பட்டு தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல போகிறது வந்து அவ்வளோ ஒரு ஒரு நல்ல முடிவு கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து போயிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 1.25க்கு வந்து நீங்கள் பாருங்களேன், 1.25க்கு வந்து 1.25க்கு நிஃப்டியில் வந்து நீங்கள் போயிருந்தீங்கனாலுமே டக்குன்னு குயிக்காக வந்து நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். நம்ம இந்த இடத்துலலாம் வந்து டிலேவே பண்ணக்கூடாது. எந்த ஒரு டிலேவும் வந்து நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுற ஒவ்வொரு இதுவுமே வந்து பயங்கர லாஸில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம இப்போ வந்து 1.25க்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ வந்து நிஃப்டியில் வந்து நம்ம போய் பார்க்குறோம் 1.25க்கு அங்கே வந்து நிஃப்டியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ 1.40, 1.25. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் போனோன்னா நல்ல ஹியூஜ் வால்யூம் வந்திருக்கு. ஸோ பொதுவாக நிஃப்டியில் சொல்லுவாங்க 1 lakh மேலே டெல்டா இருந்தால் வந்து நம்ம பை போனோம் அதுக்கு மேலே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பார்த்தீங்கன்னா 21K வந்து வந்திருக்காங்க இந்த இடத்துலலாம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துலேயே வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த இடத்துல. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸே பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. அதுதான் வந்து மெயின். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே க்ளோஸே வரக்கூடாது. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிட்டு அதைத்தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். இங்கே பார்த்தீங்கனாலே நல்ல தெளிவாக தெரியும். இது கீழே தான் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு வைங்களேன், இவன் இதை வந்து அதாவது வந்து செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ண வராங்கன்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல கீழே போயிருக்கு. இதுதான் ஃபால்ஸ் பிரேக் அவுட். சரியான ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியில். நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்க்காம இது பண்ணியிருந்தாலுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்கோம், அந்த இம்பேலன்ஸாக தக்க வைக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்க்கணும். இங்கே 21K பையர்ஸ் இருக்காங்க, அதை தக்க வைக்கலை. அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹை டெல்டா வந்திருக்கு. இதோட பையர்ஸ் உண்டான இதை வந்து இங்கே தக்க வைக்கிறாங்களா பாருங்கள். அதுவும் அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா 109K இருக்குது. அது கீழே தான் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ வந்து இங்கே பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து நம்ம எக்ஸிட் ஆகிருந்தோம்னா வந்து மேபி 500 rupees to 1000 rupees லாஸ்ட்லேயே வந்து எக்ஸிட் ஆகிருந்துருக்கலாம். ஸோ அது நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதாவது டெல்டா இந்த மாதிரி அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து ரீட்டைல் ட்ரேடரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் மார்க்கெட் ஆரம்பித்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஏன்னா வந்து இன்ஸ்டியூஷன் அப்போ தான் வந்து அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, ட்ரேட் பண்ணுங்கிற இது வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சரி கொஞ்சம் நேரம் வந்து இந்த ட்ரெண்ட்லாம் ஃபார்ம் ஆகட்டும், எங்கே போகுதுன்னே தெரில அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம நினைப்போம் இந்த இது பிரேக் அவுட் ஆனால் போகலான்ட்டு.
அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனால் கண்டிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர் போவாங்கன்ட்டு வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல போவாங்கன்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாங் போயிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா ரிவர்ஸ் ஆகிருந்திருக்கு. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னு நீங்களே யோசித்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம சார்ட் பேட்டர்ன் ட்ரெண்ட்னு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், இதை வச்சு வந்து அவங்க ட்ரேட் பண்ணுவாங்கன்ட்டு வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.